உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா யாத்தது எதுவும் உன்னிடமில்லை முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் தோழா எந்திர வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவார் சத்தியம் சிவம் நான் உங்கள் ஜெஷிகா ஃப்ரம் கோயம்புத்தூர் ரன்னிங் அ பொக்கே ஷாப் வெர்ஃப்ளோ. ஸோ என்னோட பேக் போன்ஸ் பார்த்தீங்கன்னா மை பிரதர்ஸ் மிஸ்டர் கிதியோன் அண்ட் த லைட்டர் ஆஃப் வெர்ஃப்ளோ மிஸ்டர் சைமன். And next, the special thanks to who invited me and honored me here. ஸோ நான் மெயினாக என்ன ஷேர் பண்ணணுன்னா, ஸ்டில் ஐ எம் அ ஸ்டூடெண்ட். நான் இன்னும் யூஜி பண்ணிருக்கேன், தேர்ட் இயர் பிகாம் சிஏ வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இன் சிஎஸ்ஐ பிஷப் அப்பாசாமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன் ரேஸ் கோர்ஸ். ஸோ த மெயின் தேங்க்ஸ் to the teachers, my family members, my father, mother, sisters and my backbones to support me and to make me stand here. நான் இங்கே நிற்கிறேன்னா நான் மட்டும் அதுக்கு காரணம் கிடையாது, என்னை சுற்றி இருக்க எல்லாரும் தான் அதுக்கு காரணம். ஸோ நான் இங்கே நிற்கிறேன்னா யூ கேன் ஆல்சோ டூ, த ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் ஆல்சோ டூ. ஸோ நானும் உங்களை மாதிரி யூஜி தான், எனக்கும் கிளாஸஸ் இருக்குது, ஐ டு ஹாவ் ஸ்டடீஸ், I do everything as you do. So நீங்களும் you can also come here, stand before all the audience and give a speech like this. Then what to tell is women's can do anything. உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது, எல்லாமே முடியும். வீட்டிலேருந்து வெளியில் வரைக்கும் உங்களால் எல்லாமே முடியும். சமைக்க முடியும், சாதிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அதை வெளியில் பண்ண ஆரம்பி, வெளியில் சொல்லு. இஃப் யூ கேன் டூ, தேர் ஆர் மெனி பீப்புள்ஸ் சரவுண்டட் யூ ஹூ கேன் ஹெல்ப் யூ. ஸோ உங்களை தூக்கி விடுவாங்க. உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வெளியில் சொன்னால் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக உன்னை தூக்கி விடுவாங்க. ஸோ யூ கேன் சக்ஸஸ். ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்கள் வாட் யூ கேன் டூ, வாட் இஸ் த கேப்பபிலிட்டி டு டூ. உங்களால் எதனாலும் முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கிவ் த கிரேட்டர் அச்சீவ்மெண்ட். ஒரு எக்ஸ்பெக்டேஷனே ஒரு ஹை லெவலில் வச்சுக்கோங்க, அப்போ தான் யூ கேன் கோ ரீச் த ஹைட் அண்ட் ஒர்க் ஃபார் இட். என்ன பண்ணணுமோ அதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். என்னோடய பொக்கே ஷாப் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் டிசைன் பண்ணதே ஒரு 5 மினிட்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ நான் 5 மினிட்ஸில் டிசைன் பண்ணேன். 2 டேஸில் என்னோடய லோகோ, என்னோடய தீம் எல்லாமே நான் டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் எங்கே பொக்கே ஷாப் போடணுன்றதை நான் டிசைட் பண்ணேன். ஸோ ஐ சாஸ் ரேஸ் கோர்ஸ். அங்கே போய் நான் ஒன்று தான் நான் மைண்டில் நினச்சிக்கிட்டேன், இன்றைக்கி எனக்கு ஒரு சேல் ஆனால் போதும், த ஒன் சேல். ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு வேணாம், எனக்கு அந்த ஒரு சேல் இருந்தால் போதும், நான் அடுத்த நாள் பண்ணுவேனான்றது நான் டிசைட் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு சேல் நான் அச்சீவ் பண்ணேன். ஒன்று அன்றைக்கே 5 ஆச்சு, 5 10 ஆச்சு. ஸோ டுடே ஐ எம் ரன்னிங் இட். இட்ஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் 3 months. நான் பொக்கே ஷாப் ஸ்டார்ட் பண்ணி 3 months தான் ஆச்சு. ஸோ ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர். உங்களுக்கு டைம், ஆஸ் சார் செட், பிரபஞ்சம் இருக்குல்ல, யூனிவர்ஸ் வில் மேக் யூ டு ஸ்டாண்ட் ஹியர். யூனிவர்ஸ் வில் மேக் எவ்ரிதிங். யூனிவர்ஸ் வில் மேக் யூ சக்ஸஸ். So all girls, don't wait for success, go run for success. And also believe your family, friends, they will support you. அம்மா பற்றி சொல்லும் போது என் அம்மா பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்.
ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ டு ஸ்டாண்ட் ஹியர் அண்ட் ஷேர் அபவுட் மை மதர். என் அம்மா எனக்கு ஹீரோயின் கிடையாது, ஷீ இஸ் த ஹீரோ. என் அம்மா ஆட்டோ டிரைவ் பண்ணாங்க, என் அம்மா கடை போட்டாங்க. I am the daughter of she who is standing here as a founder of Verflow. So thanks to my mother who created me and thanks to my father. அவங்க கிட்ட என் அப்பா கிட்ட இருந்து நான் என் ஸ்ட்ரென்த்தை நான் கெயின் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு I don't know, I can't count. எங்கள் அப்பாவுக்கு 7 languages தெரியும், I know 3 languages. அந்த ஸ்ட்ரென்த் எங்கள் அப்பா கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். And to the Lord Almighty who created me, who made me to born in this world and make me to speak before you. Thank you so much. Thank you so much for giving me this stage. Thank you so much dignitaries. நான் என்ன பண்ணிட்டேன்றதை யோசிக்க வச்சுட்டாங்க இங்க இருந்த சிங்க பெண்கள். So you all சிங்க பெண்கள், you can also make it. You do it today. Thank you so much. தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும், உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். தடைகளை உடைத்து அதிரடி நடத்த மலையினை இழுத்து தனிமணி படைத்திட வா 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 தோழா. Can you? தோழா. You can. முடியும் முடியும் முடியும், இனி உன்னால் முடியும், இனி உன்னால் முடியும் தோழா. முடியும் 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 முடியும், முடியும் இனி உன்னால் முடியும், உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும். கோவை மாவட்டத்தில் கடந்த 18 ஆண்டுகளாக பெண்களின் முன்னேற்றத்திற்காக சேவை செய்து வரும் ஓர் அர்ப்பணிப்பு மிக்க தலைவி, விண்ணர் மகளிர் மன்றத்தின் தலைவியாக இருந்து வரும் திருமதி உமைபா அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். மைனாரிட்டி கம்யூனிட்டியிலேருந்து வீட்டை விட்டு வெளியே வராத குடும்பங்களிலிருந்து வெளியே வந்து சாதனை புரிந்த பெண்மணி, வாழ்த்துக்கள்மா. இன்று வாங்க. என்னை போல் இருக்கிறவங்களோட மனம் உள்ளத்தில் வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதுக்கு வந்தேன். ஏன்னா என்ன மாதிரி பெண்களுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே வர்றதே ஒரு சவால். இந்த இதில் வந்து 18 வருட காலமாக நானும் என்னோடய டீமும் வந்து மக்களுக்கான பணி அப்படிங்கிறத ரொம்ப உழைச்சிட்ருக்கோம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரில் எனக்கு சப்போர்ட் கிடையாது. எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒளிஞ்சு தான் நம்ம சேவை செஞ்சிட்ருக்கேன். மக்களுக்கான சேவை செய்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கார் இல்லாத நேரத்தில் தான் நம்ம சேவை செய்வேன். இதில் வந்து 3, 4, 5 பேர் சூசைடு பண்ண போகிறவங்க 3-4 பேர்த்த காப்பாற்றியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கடன் நிறையா பட்டு அவங்கள வந்து கடன் தீராமல் அதில் சூசைடு பண்ண போகிறவங்கள அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கேன். எத்தனையோ குழந்தைகளை காப்பாற்றி அவங்க பெற்றோர்கிட்ட சேர்த்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காது மிஷினு, கட்டைக்கால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இது எல்லாமே வந்து என் வீட்டுக்காரோட சப்போர்ட்டோடு நான் பண்ணவே இல்லை. தனியாக என் வீட்டுக்கார் வேலைக்கு போகிற நேரம் ஒளிஞ்சொளிஞ்சு போய் தான் நான் இந்த சேவை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்ன மாதிரி பெண்கள் வந்து இவ்வளோ மன உளைச்சல்லையும் வந்து வெளியே வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, உங்களை மாதிரி இவ்வளோ படித்து இப்போ நீங்களாம் படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் கொடுக்கல. நாங்களாம் வெளியே போனாலே தப்புன்னு நினைக்கிற உலகம், அந்த மாதிரி உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்களை பற்றி இவ்வளோ உயர்வாக இவ்வளோ மென்மையாக பேசக்கூடிய சார் இருக்காங்க, குருஜி சார் இருக்கார். பெண்களுக்காக நான் இவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவர் கூட பேசணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா சுரேஷ் கண்ணா சாரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த 18 வருட காலத்தில் வந்து நான் நிறைய அமைப்புக்கு போயிருக்கேன். இந்த நிறைய அமைப்புக்கு எதுக்கு போனேன்னாக்கா, ஒவ்வொரு அமைப்புலேருந்தும் ஏதாவது ஒன்று கிடைச்சா பெண்களுக்கு கிடைக்காதா, ஒரு மாற்றம் கொண்டு வர முடியாதா அப்படிங்கிற விஷயத்துக்காக இன்றைக்கி வந்து என்னால் நிறைய மாற்றம் வந்திருக்கு. ஆனால் நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன். இப்போ நான் வந்து தேசிய சட்டம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா HROCS அப்படிங்கிற ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறதுல நேஷ்னல் உமன் பிரசிடெண்ட்டாக நான் இருக்கேன். ஒளிஞ்சு வாழ்ந்து நான் இந்த பொறுப்பு வாங்கியிருக்கேன். ஆனால் என் ஃபேமிலி, என் குடும்ப சப்போர்ட்டிங் எனக்கு நல்லா இருக்குது. நீ செய். இன்றைக்கி இதை எங்கள் அக்கா கூட வந்திருக்காங்க. அவங்க தான் எனக்கு முழுசாக நீ செய், நீ நான் உங்க கூட வரேன் அப்படின்னு வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்க விரதம் வச்சுருக்காங்க. காலையிலேருந்து அவங்க விரதத்தில் இருக்காங்க. இருந்தாலுமே எனக்கான சப்போர்ட்டிங் அவங்க தான். என்னோடய டீமில் பார்த்தீங்கன்னா 300க்கும் மேலே பெண்கள் இருக்காங்க. எல்லாமே வந்து எனக்காக நமக்காக உழைக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. இன்றைக்கி நான் சுரேஷ் கண்ணா சார்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு அங்கீகாரம், பெண்களுக்கான ஒரு அங்கீகாரம். எனி டைம் ஒரு ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, போயிட்டு அப்புறம் வா, இங்கே போ, அங்கே போய் நில்லு, இங்கே போய் நில்லு அப்படின்னு சொல்லி பெண்களை விரட்டி விடுறது இன்னும் அதுலேருந்து மாற்றமே வரல. அந்த மாற்றம் அப்படியே தான் இருக்குது. போன வாரம் கூட 2 கேஸ் நான் பேசினேன் ஸ்டேஷனில்.
முடிச்சு கொடுத்துட்டேன். இருந்தாலுமே வந்து ரொம்ப அலக்கடிச்சு தான் முடிச்சு கொடுத்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாங்க சார், உங்களால் இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணுங்க சார். எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நிறைய பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் கண்கூட பார்த்துட்ருக்குறோம். அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட ஒரு முடிவு. நாங்கள் அதுக்காக தான் உழைச்சிட்ருக்கோம். உங்களாலையும் முடியும். நிறைய பேர்த்த வெளியே கொண்டு வாங்க. நிறைய பேர் ஒடுங்கி கடந்துட்டுருக்காங்க. இந்த மகளிர் தினத்தை ஒட்டி நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி வந்து உங்களால் முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யுங்க. எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிறோம். எனக்கு வந்து சப்போர்ட்டிங் கிடைக்கல, உங்களுக்கு சப்போர்ட்டிங் கிடச்சிருந்தா கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றிங்கம்மா. இப்போ வந்து இத்தனை குழந்தைங்க வந்து தாயோட அருமை பெருமை பற்றி சொன்னாங்க. நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் தாய்ங்களை பற்றி. சரித்திர நாயகிங்க எல்லாருமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே இந்த ஸ்க்ரீனில் காட்ட போகிறவங்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செலக்ட் பண்ணேன், ஏன்னா நிறைய டைம் இல்லாதனால ஜஸ்ட் ஒரு ஃபியூ பீப்புள். இந்த ஃபர்ஸ்ட் வந்து அவங்க லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். படிங்களேன் கொஞ்சம். எல்லாம் பார்க் காலேஜில் படிக்கிறீங்க, அப்புறம் பார்க் வருது சொல்ல மாட்டேன்றீங்களே, ரோசா பார்க்குன்னு. சிவில் ரைட்ஸ் leader sparked the Montgomery bus boycott in 1955, became a powerful symbol of the fight against racial segregation in the USA, known as the mother of civil rights movement. புரியுதுங்களா? காந்திஜி எப்படி நம்ம பண்ணாரோ அந்த மாதிரி இவங்க வந்து சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. First Indian woman to travel to space. Aerospace engineer, astronaut, NASA, became a global inspiration for students in science and space exploration. She lost her life. திரும்ப வரும்போது அந்த விபத்தில் அவங்க இறந்துட்டாங்க. கொலம்பியா டிசாஸ்டர் இன் February 1, 2003. இன்னைக்கு எத்தனையோ பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு அது வந்து முன்னோடியாக இருந்தாங்க. ஃபார் மெனி ஸ்கூல் ஸ்காலர்ஷிப் அண்ட் அவார்ட்ஸ் ஆர் நேம்ட் இன் ஹர் ஹானர். சரித்திர நாயகி. இப்போ பார்க்க போகிறது இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவங்க. இவங்களை பற்றி யாரா தெரியுமா? இது கரண்ட் நடந்த விஷயம், ஜனவரியில் நடந்த விஷயம். அப்போனா நீங்கள் அந்த ரிப்பப்ளிக் டே பரேடை யாரும் பார்க்கல. சிம்ரன் பாலாஸ், a 26-year-old assistant command in the CRPF, Central Reserve Police Force, who recently made history. ஒரு சரித்திரம் படித்தாங்க. During India's 2026 Republic Day parade, hailing from Nowshera or Ur border town in the Rajouri district of Jammu and Kashmir, she became a prominent symbol of leadership and gender equality in Indian security forces. Growing up, our border district frequently experienced cross-border firing. India-Pakistan war நிறைய நடக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து அவன் நல்லா படித்து environment, the presence of uniform personnel inspired her to join the forces. அங்கே எல்லாருமே போருக்கு உயிரை கொடுத்து அவங்களால இன்ஸ்பயர் ஆகிட்டு on January 26, 2026, she became the first woman officer to lead all male CRPF contingent of 140 people. During the parade at the Kartavya Path in New Delhi, in the 2026 Republic Day, அந்த 140 பெட்டாலியன் வரும்போது அவங்க தான் லீடராக வந்தாங்க. இவங்க அப்பா பேரு அதுலேயும் இருக்கே, சிவநாடார் தான். சிவநாடாரோட பொண்ணு ரோஷினி அம்மா. As an Indian business leader, philanthropist, environmental advocate. She is the chairperson of HCL Tech and CEO of HCL Corporation, making her one of the most influential figures in the richest India's technology industry. In 2025, she became the country's third richest individual, following the transfer of a major ownership stake from her father, Shiv Nadar. புரியுதுங்களா? அப்போ எப்படி அது நடக்குது அப்படின்னா, அவங்க வந்து அத்தனை நல்ல விஷயங்கள் செய்யும்போது பிரபஞ்சம் அவங்க அப்பா கிட்ட சொல்லி மற்ற குழந்தைங்க இருந்தாலும் இந்த குழந்தை கூட இது நல்லா செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க பாருங்க. ஈஷா அம்பானி. ஃபாதர் இஸ், அப்பா யாரு? முகேஷ் அம்பானி. Isha Ambani is an Indian businesswoman, entrepreneur, executive director and managing director at Reliance Retail, India's largest retail company by scale, revenue and profit, responsible for growing new retail formats and e-commerce brands like அவங்க இனோவேஷன் இவங்க பண்ணது. அவங்க அப்பா நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு இவங்களா கிரியேட் பண்ணதா. டீரா serves on the board of Reliance Retail, Reliance Jio, Reliance Foundation and the Dhirubhai Ambani International School. அத்தனை நல்ல விஷயங்கள் பண்றாங்க. இவங்க அப்பா யாரு? சீக்கிரம் வாங்க வாங்க சொல்லுமா, மைக் எடுத்துக்கோ.
பிரகாஷ் படுகோன். அப்பா வெரி குட். வாங்க 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 வாங்க. ஒரே ஒருத்தர் யோசிச்சுட்டு அப்புறம் மூலமா இப்படி வருது கை. ஃபர்ஸ்ட் தீபிகா வந்து Indian film actress, producer, entrepreneur who became one of the leading figures in Bollywood, celebrated for versatility and global appeal. She also emerged as a vocal advocate for mental health and women's empowerment. Before entering films, Deepika was a professional badminton player. எங்க வந்திருக்காங்க பாருங்க. She trained at the Bangalore NPS club under her father Prakash Padukone, who is a legendary Indian badminton player. Deepika was ranked top in the under 19 category in India and completed in national level tournaments. Because of the father, இந்த குழந்தை வந்து ட்ரைனிங் பண்ணி she was under 19 number 1 champion of India. All the best. காலத்தை வெல்லும் ஞானத்தை சொல்லும் விஸ்வ சூரியனே, அகத்தை ஊக்கத்தோடு நோக்கத்தை காட்டுகின்ற வெற்றி நாயகனே. ஒரு புரட்சி என்பது எங்கே, ஒரு எழுச்சி என்பது இங்கே, ஒரு வளர்ச்சி என்பது எங்கே, அதன் பயிற்சி என்பது இங்கே. மூங்கில் காட்டில் மூங்கில் இசைக்கும் புல்லாங்குழலானே, இறைவன் அடிக்கு அர்ச்சனை மலராய் மாறும் மலரானே. அச்சம் யாரிட வேண்டும், நிச்சயம் ஓடிட வேண்டும், காலம் வென்றிட வேண்டும். புதிதான புரட்சி தோன்றிடவே. இவ்வளவு நேரம் அப்பாக்களால பெண்கள் சாதிச்சாங்க, இப்போ அம்மாக்களால பாய்ஸ் சாதிச்சாங்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜ், இந்த சிவாஜி மகாராஜ் வயிற்றிலேயே இருக்கும்போதே அவங்க தாய் சொல்லி கொடுத்து அப்படிதான் வந்து he became such a great warrior. மகாராஜ் was ராஜ்மாதா ஜீஜா பாய். புரியுதுங்களா? இந்த தாய் வந்து அவர் வயிற்றில் இருக்கும் போதே சொல்லி கொடுத்தாங்க. இவங்களும் அபிமன்யோட அம்மாவும் ரெண்டு பேருமே சொல்லி கொடுத்தாங்க. promoted religious tolerance, justice and welfare to his people. யாருக்காவது தெரியுமா காந்திஜி அவங்க அப்பா பேரு அம்மா பேரு? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. என்ன பேர் சொன்னீங்க? புத்லிபாய். கரெக்டாக இருக்கு, வாங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி was the principal leader of India's struggle for independence from British rule. He is widely known for his philosophy of non-violent resistance, salt satyagraha, civil disobedience. அவர் வந்து 30th ஜனவரியில் remembered as the father of the nation, தேச தந்தை, மகாத்மா. ஒரு அற்புதமான உதாரணம். மகாத்மா காந்தி வந்து நமக்கு கோபம் போது ஒரு விரலை காட்டும் போது ஒரு விரல் ஒருத்தரை காட்டுது, 3 விரல் நமக்கு காட்டுது. அவர் செஞ்ச அந்த நல்ல காரியம் தான் ஒரு தேசத்தந்தை மகாத்மா. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு நோட்லேயும் அவங்களோட முகம் இருக்கு. ஜவஹர்லால் நேரு அம்மா பேர் ஸ்வரூப் ராணி நேரு. சரிங்களா? இவர் வந்து ரொம்ப எல்லாருமே வந்து நம்ம இவர் சாச்சா நேருன்னு கூப்பிடுவாங்க. சில்ட்ரன்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் 14th of November. தாமஸ் அல்வா எடிசன். உங்கள் அம்மா பேர் யாருக்கா தெரியுமா? தெரியுமா? கம் 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 மேத்யூ எலியட். தாமஸ் அல்வா எடிசன் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது மூளை சரியாக வேலை செய்யலை, வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டாங்க. அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டாரு. அம்மா அதை படித்து பார்த்துட்டு அவர் கேட்டார், அம்மா என்னம்மா சொன்னாங்க ஸ்கூலில்? அம்மா சொன்னாங்க, உன் அறிவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இடமில்லை, நீ அவ்வளோ பெரிய புத்திசாலி, அங்கே யாருமே இல்லை உன் அறிவுக்கு, நான் கற்றுத்தரேன்னு சொல்லி அந்த ஸ்கூல் லெட்டரில் எழுதினாங்க இஸ் அன்ஃபிட்னு. அம்மா என்ன சொன்னாங்க? ஹீஸ் ஃபிட்னு ஆக்கி இவ்வளோ பெரிய சரித்திர நாயகனை உருவாக்குனது தாய் தான். ஃபேமிலி அப்படின்னா என்ன? இவ்வளோ நேரம் பார்த்தோம். தாயை பற்றி பார்த்தோம், தந்தையை பற்றி பார்த்தோம், எல்லார் பற்றியும் பார்த்தோம். இந்த ஃபேமிலிக்கு அர்த்தம் என்ன? எப்படி நான் கேட்டேன், அம்மா இஸ் ஈக்குவல் டு யார் அப்படின்னா கடவுள். அந்த மாதிரி ஃபேமிலின்னா என்ன சொல்லுங்கள், கமான். குடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அது வந்து ஆங்கிலத்தில் டீம் அப்படின்வாங்க. டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர். இணைந்தால் எல்லோரும் அதிகமாக சாதிக்கலாம். அன்பு, வெரி குட், அன்பு தான். அப்புறம் அடுத்து ஒற்றுமை, வெரி குட். ஐ வாண்ட் த மீனிங் ஆஃப் FA. எப்படி FAIL சொன்னோம், ஃபெயில், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். ஐ வாண்ட் FAMILY. புரியுதுங்களா? Father and mother, I love you. What word becomes shorter when you add 2 letters to it? வாங்க, short. Short. 2 எழுத்து ஆட் பண்ணோன்னே it becomes short.
What begins with T? Teapot. முடியும் 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 இனி உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியும் 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 உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா இனி உன்னால் முடியும் Dum dum takita jum, takita taka jum, dum dum takita jum, takita tarigida taka jum. மகுடம் ஏங்கும் கல்வியில் ஓங்கும் ஆற்றல் நான் தானே கண்ணுக்குள் இருந்து வெளியில் வந்த அற்புத சிலை நானே ஒரு நேதாஜி கொள்கை படி ஒரு மின்னலை எட்டி பிடி ஒரு அதர்ம குணத்தை வழி ஒரு கிழக்கு வானை கிளி காலத்தை ஒரு நாள் சுட்டி காட்டும் தலைவனும் நான் தானே நாளைய உலகின் சரித்திரம் சொல்ல